Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம ட்விட்டர் கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை ஏன் நம்மளோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஓப்பன் கிராப் மெட்டா டேக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஓஜி டேகுக்கும் ட்விட்டர் கார்ட் டேகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இந்த ட்விட்டர் கார்ட் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஓஜி டேக் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே ஒர்க் ஆகும். ஸோ ட்விட்டரில் உங்களோட வெப்சைட்டை ஷேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிளிக் த்ரூ ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்விட்டர் கார்ட் டேக்கை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ட்விட்டர் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஸ்னிப்பெட் தான். ஸோ இதையும் நம்ம ஹெடர் செக்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லிங்கை ட்விட்டரில் ஷேர் பண்ணும்போது ஒரு ரிச் ரிசல்ட்டாக யூசருக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுனால தான். ஸோ உங்களோட வெப்சைட்டுக்கான டைட்டில், இமேஜ், இன்கேஸ் நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க், அப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கான URL, இது எல்லாமே ட்விட்டரில் உங்களுடைய லிங்கை ஷேர் பண்ணும்போது ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டாக அப்பியர் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இந்த ட்விட்டர் கார்ட் டேக்கை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அது சிம்பிளான ஒரு URL-ஆக போகும். அதுக்கான கிளிக் த்ரூ ரேஷியோ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் இந்த ட்விட்டர் கார்ட் டேக்கை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஸோ நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி ஒரு வெப்சைட் URL வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணும்போது தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட் URLஸை நீங்கள் ட்விட்டரில் ஷேர் பண்ணும்போது அதுக்கான கிளிக் த்ரூ ரேட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதனால் உங்களோட வெப்சைட்கான டிராஃபிக்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து டைப் ஆஃப் ட்விட்டர் கார்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஓப்பன் கிராப்புக்கும் ட்விட்டர் கார்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷுவலாக தான் URL-க்கு கொடுக்குது. ஆனால் ஓஜி டேக்கை மட்டுமே நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ ட்விட்டரில் சம்டைமில் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்விட்டரில் ஒரு லிங்கை ஷேர் பண்ணும்போது ட்விட்டர் அவங்களுடைய டேக் இருக்கா அப்படின்றத தான் ப்ரிஃபரன்ஸில் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் ட்விட்டர் கார்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லிங்க்ஸ் எல்லாமே ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டாக ட்விட்டரில் அப்பியர் ஆகும். இங்கே 4 டைப் ஆஃப் ட்விட்டர் கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப், செகண்ட் ஒன் பிளேயர், தேர்ட் ஒன் சம்மரி, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி வித் லார்ஜ் இமேஜ். ஸோ இதில் மோஸ்ட் காமனாக எல்லா வெப்சைட்டும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி, அப்படி இல்லைனா சம்மரி லார்ஜ் இமேஜ் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். இன்கேஸ் உங்களோட பிஸ்னஸ் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் iOS அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஆப் ட்விட்டர் கார்டை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ செகண்ட் ட்விட்டர் கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ட்விட்டர் கார்ட் ஃபார் ஆப். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாவோ இல்லைனா iOS அப்ளிகேஷனாவோ ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த ட்விட்டர் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு ட்விட்டர் கார்டுக்குமே ஒரு சில மெட்டா நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ட்விட்டர் கார்டுக்கான கோட் இதுதான். ஸோ இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் தெரியும், ஆனால் இது ஈஸி தான். இதை ஜென்ரேட் பண்ண ஆன்லைன் டூல்ஸே நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு ட்விட்டர் கார்டு அப்படின்றத நம்ம கொடுக்கணும். கண்டென்ட்குள்ள ஆப் அப்படின்ற ஒரு டைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு ட்விட்டர் சைட் அப்படின்றத கொடுக்கணும். இங்க உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேமை கொடுங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ட்விட்டர் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க உங்களுடைய லிங்கை ஷேர் பண்ணும்போது எந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இந்த கண்டென்ட் அப்படின்ற டேப்புக்குள்ள கொடுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெல்பிங் யூ டு க்ரோ யுவர் கரியர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து மெட்டா நேம்ல ட்விட்டர் ஆப் அப்படின்றத கொடுத்துட்டு நேம் ஐஃபோன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இது iOS டிவைசஸ்க்கு எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும். கண்டென்ட்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கான நேமை கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளிஃபைட் லேர்னிங்னு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ இல்லைனா அமேசானோ ஆப்பை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான நேமை இங்கே கொடுங்க. அப்புறம் உங்களுடைய iCloud டெவலப்பர் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஆப் பப்ளிஷ் பண்ணதுக்கான ஆப் ஐடியை வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இது உங்களுடைய டெவலப்பர் கிட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு நீங்க கூகுள் பிளே அப்படின்றத கொடுக்கணும். கண்டென்ட்குள்ள பிளே ஸ்டோர்ல உங்களுடைய அப்ளிகேஷனோட நேம் என்னவோ அதை எக்ஸாக்டா அங்க கொடுங்க. அதுக்கப்புறம் ஆப் பப்ளிஷ் பண்ணதுக்கான ஆப் ஐடியை வந்து நீங்க உங்களுடைய கூகுள் பிளே கன்சோல்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஐடியா அங்க கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆப் நேம், ஆப் ஐடி, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனோட கொடுக்கும்போது அதுக்கான டவுன்லோட் ரேஷியோ வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும். அடுத்து ட்விட்டர் கார்டு ஃபார் பிளேயர்ஸ். ஸோ இந்த எல்லா ட்விட்டர் கார்டுலையுமே நீங்கள் கண்டென்ட்குள்ள என்ன டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்ததுல நம்ம ஆப் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நம்ம பிளேயர் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்து ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயரோட நேமை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே கண்டென்ட்ல தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து ட்விட்டர் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் அந்த பிளேயர் பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோவை கொடுக்கணும். அடுத்து ட்விட்டர் இமேஜில் அந்த பிளேயருக்கான இமேஜை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கான அப்சல்யூட் பாத் லிங்கை நீங்கள் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் ட்விட்டர் கார்டை நீங்கள் பண்ணுற அந்த பிளேயருக்கான டெடிகேட்டட் பேஜோட URL இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். அடுத்து அந்த பிளேயருக்கான ஹைட், வெயிட் இதெல்லாமே நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து
ட்விட்டர் கார்ட் சம்மரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் டைப்பில் சம்மரி அப்படின்றத கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேம், அடுத்த டைட்டிலில் உங்களுடைய பேஜுக்கான டைட்டில் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய பேஜுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ இதில் எந்த ஒரு இமேஜுமே அப்பியர் ஆகாது, உங்களுடைய லோகோ மொத்தம் அப்பியர் ஆகும், அதுக்கப்புறம் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் அப்பியர் ஆகும். ஸோ இது எப்படி அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட வெப்சைட்டோட URL எடுத்துக்கிறேன். ஸோ ட்விட்டரில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட் URL வருது, டைட்டில் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ வந்து வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் கார்ட் சம்மரியில் வரும். அடுத்து ட்விட்டர் கார்ட் சம்மரி லார்ஜ் இமேஜை பார்ப்போம். இதில் நீங்கள் ட்விட்டர் லார்ஜ் இமேஜ் அப்படின்றத நீங்கள் கண்டென்ட் டைப்பில் கொடுக்கணும். அடுத்து ட்விட்டர் நேம், அதுக்கப்புறம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே சேம் தான். லாஸ்ட்டாக ட்விட்டர் இமேஜில் நீங்கள் கண்டென்ட்குள்ள உங்களுக்கு எந்த ஃபீச்சர் இமேஜ் வேணுமோ அந்த ஃபீச்சர் இமேஜ்க்கான அப்சல்யூட் லொகேஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்ல தான் இருக்கணும். அந்த பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது உங்களுடைய சர்வரில் இருந்தாவே போதும். ஸோ அதுக்கான லிங்கை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த லார்ஜ் இமேஜ் எப்படி அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இதில் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ஷேர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் இமேஜ், வெப்சைட் URL, டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே அப்பியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்விட்டர் கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ட்விட்டர் கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மரி வித் லார்ஜ் இமேஜ் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு பிளாகர் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இந்த சம்மரி வித் லார்ஜ் இமேஜ் அப்படின்ற ஒரு ட்விட்டர் டைப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய லிங்க்குக்கு நல்ல ஒரு கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து கொடுக்கும். ஸோ இதே மாதிரியான சம்மரி வித் லார்ஜ் இமேஜ் அப்படின்ற ஒரு ட்விட்டர் கார்டை வந்து நான் என்னோட சிம்பிளிஃபைட் வெப் டூல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு டூலை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு robot.txt ஜென்ரேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நான் ட்விட்டரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்விட்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல robot.txt ஜென்ரேட்டர், அதுக்கான லிங்க், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் இமேஜ், அப்புறம் நான் கொடுத்துருக்கிற டைட்டில், அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனோட அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ட்விட்டர் கார்டோட டைப்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இதை ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த ட்விட்டர் கார்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த கோட் எல்லாமே நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு ரைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ண நீங்கள் ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு webcode.tools அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதில் ட்விட்டர் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு எந்த ட்விட்டர் கார்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் சம்மரி வித் லார்ஜ் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ டைட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து சைட்டில் என்னோட URL கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்படின்றத கொடுத்துக்காங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஸ்மால் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். அடுத்து இமேஜ்க்கான URL நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இமேஜ்க்கான URL கொடுக்குறேன். அடுத்து அந்த இமேஜ்க்கான ஆல் டேகை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இந்த சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்றதவே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய ட்விட்டர் கார்டுக்கான கோடு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வெப்சைட்க்கான சோர்ஸ் கோடுக்குள்ளே போங்க. எங்கள் ஹெடர் செக்ஷனுக்குள்ளே நம்ம இந்த கோடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ யாரெல்லாம் இந்த லிங்கை ட்விட்டரில் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற டைட்டில், இமேஜ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் தான் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக அவங்களுக்கு ஷேர் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த ட்விட்டர் கார்டு அப்படின்னா என்ன, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதனால் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். Thank you for watching and have a good day.